நாம தினசரி வாழும் வாழ்க்கையில உண்டாகும் விரக்திக்கு மூல காரணம் எது தெரியுமா? அது ஆசை, பேராசை. அந்த ஆசை நிறைவேறாம போனா ஏற்படும் ஏமாற்றம் இருக்கே, அத சொல்ல முடியாது. சரி, ஆனா இதுல சிக்காம இருப்பதற்கு ஒரே வழி, நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு திருப்தி அடைவதுதான் மிகச் சிறந்தது. இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். ஒரு குருகுலத்துல ஒரு சீடன் குரு கிட்ட கேள்வி கேட்டான். குருவே, என்னால மகிழ்ச்சியா இருக்கவே முடியல. மனசு எதையோ தேடிக்கிட்டே இருக்கு, நிம்மதியாகவே இல்லை. ஆனா என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப ஆனந்தமா இருக்கான். எந்த கவலையும் இல்லாம இருக்கான். என்னன்னு தெரியல, ஆனா என்னால மட்டும் அப்படி இருக்கவே முடியல. ஏன் குருவே அப்படின்னு கேட்டான். அதுக்கு குரு கொஞ்சம் யோசித்து அவன்கிட்ட ஒரு பைய கொடுத்தாரு. இதுல 9 தங்க காசு இருக்கு. இத உன் பக்கத்து வீட்டுக்காரன் வாசல்ல வச்சுட்டு அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொன்னாரு. குரு சொன்னபடியே தங்க காசு இருந்த பைய பக்கத்து வீட்டுக்காரன் வாசல்ல வச்சிட்டான். 3 நாட்கள் கழிந்தது. பிறகு குரு கிட்ட வந்து சொன்னான். குருவே, அவனோட நிம்மதியே போயிருச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கு குரு, அப்படியா, ஏன்? அவனுக்கு தான் 9 தங்க காசுகள் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொன்னாரு. அதுதான் பிரச்சனை குருவே. விடியற் காலையில அவன் வீட்டு வாசல்ல காசுகளை போட்டுட்டேன். எழுந்து வந்து பார்த்த அவன் தங்க காசுகளை பார்த்ததுமே குஷி ஆயிட்டான். ஆனா 9 தங்க காசுகள் தான் இருக்குதே அப்படின்னு 10வது காசு எங்கேயாவது விழுந்து கிடக்கும் அப்படின்னு தேட தொடங்கிட்டான். வீட்டுல தேடுனா, தெருவுல தேடுனா, போற வர்றவங்க எல்லார்கிட்டையும் கேக்குறான். இன்னமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னான். குரு இவன் சொல்றத கேட்டு, இருப்பதுல திருப்தி அடையலைனா நிம்மதியே போயிரும். இப்போ புரியுதா அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இருப்பதை வச்சு திருப்தி கொள்வதும், இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் வாழும் மனம் உள்ளவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள். ஆமா, கிடைப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். இருப்பதில் திருப்தி அடையாவிட்டால் நிம்மதியே போய்விடும். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.